கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தளபதி எங்களை வேட்பாளர் அறிவிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதி மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட டிவிக்கேல யார் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தாங்க. ஸோ தளபதி என்னை அறிவிச்ச அன்னைக்கே வந்து வெற்றி முடிவு செய்யப்பட்டது. மக்கள் வந்து ஆர்வத்தோட நாங்கள் ஒவ்வொரு தெருக்கள்லையும் வீதி வீதியாக நாங்கள் பிரச்சாரம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எங்களை ஆர்வத்தோடு அணுகி வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்கள் ஏப்ரல் 23 பார்த்தீங்க அப்படின்னா அதை எங்களுடைய கண்ணார எங்களுடைய கழக நிர்வாகிகள், பூத்து கமிட்டி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து இதை பார்த்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய தெற்கு தொகுதி மக்களுக்கும் எனக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கும், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புசியன் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் விஜய் அன்பன் கல்லானை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தெற்கு தொகுதியில என்ன மாதிரியான இதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க மக்களுக்காக, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு? இப்போ எனக்கு வாக்களித்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகாதாரம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த சாக்கடை பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி தெரு விளக்குகள் பிரச்சனை இருக்குது, சிசிடிவி பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி பிளாக் ஸ்பாட்டுங்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா பழக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம இம்மீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த பிளாக் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக ஒரு போலீஸ் கியாஸ்கை வந்து போட்டு அங்கே வந்து 2 காவலர்கள் 24 மணி நேரமும் அந்த ஏரியா வந்து பணியை கவனிக்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆர்வம். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிருதுமால் வாய்க்கால வந்து அதை நம்ம வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையா எடுத்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோட நாங்க பணிபுரியும். அடையாளமா தெப்பக்குளம் இருக்காங்க. தெப்பக்குளத்தை சுற்றி நாளுக்கு நாள் கடைகள் அதிகமாகிட்டு இருக்க தவிர அதே மாதிரி தெப்பக்குளத்தோட மாசு கட்டுப்பாடு இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா இதுக்கும் ஒரு திட்டங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்மளுடைய வைகை கரையோரம் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்லையும் நம்ம இந்த ஒரு பார்க், அதாவது தாய்மார்களுக்கும் இளம் குழந்தைகளுக்குமான ஒரு பார்க்கை ஒன்று கிரியேட் பண்ணி கொஞ்சம் க்ரௌட் அங்கே நம்ம கொண்டு போறோம். அதே மாதிரி முடிஞ்சா நம்முடைய இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கிற பார்க்கிங் ஏரியாவை கொஞ்சம் சரி பண்ணினோம் அப்படின்னா கடைகள் இருக்கும், பார்க்கிங் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல வச்சு அவங்க வாக் பண்ணி வந்து அந்த இடங்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் நடந்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு பேட்டரி காரோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செயல்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அதுக்கான முன்னெடுப்பு என்ன இருக்கோ அது மாநகராட்சி சார்பாக சேர்ந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு மதுரையில் முதல் வெற்றியை வந்து டிவிகே சார்பாக கைப்பற்றிருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? ரொம்பவே வந்து உணர்வுபூர்வமான தருணம். ஏன்னா மக்கள் வந்து தளபதியை அவ்வளோ நம்பியிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா மதுரை தெற்கே சாட்சி அப்படின்னு தான் நாங்கள் எங்களோட ஒரு முழக்கத்தை சொன்னோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா நம்முடைய மதுரை தெற்கு முதல் வெற்றியை பதிவு செய்கிறோம். ஸோ மக்களாட்சிக்கு மதுரை தெற்கே சாட்சி. கண்டிப்பான முறையில் தளபதியினுடைய ஆட்சியில் மக்களாட்சி சிறப்பாக அமையும். தமிழகம் முழுவதும் தற்போதைய நிலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்கு? இந்த தேர்தலுக்கான ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் இன்னும் நியூஸ் பார்க்கல. என்னுடைய தொகுதியை மட்டும்தான் கவனிச்சுட்டு வந்திருக்கேன். வெளியில வரணும். இன்னும் டிவிகே முன்னிலை அப்படின்னு வந்து தமிழகம் முழுவதும் போய்கிட்டு இல்ல, கண்டிப்பா வந்து நாங்க எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தளபதியோட முன்னிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. தளபதி அதை முதல் மாநாட்டில இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து செயல்படுத்தின ஒரு தலைவர் அப்படின்னா அது நம்முடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் தான். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்க. அந்த மாற்றத்தை மக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. கண்டிப்பா எங்களுடைய தளபதி செயல்ல காமிப்பாரு. அதே மாதிரி எங்களுடைய தளபதி சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வந்து மக்களுக்காக ஒவ்வொரு தொகுதி வாரியா வந்து சுற்றுப்பயணத்தை செய்வார், மக்களை நேரடியா சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்க பகுதியில் சிறுபான்மையினர் மக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? எனக்கு வந்து இப்போ வாய்ப்பு கொடுத்தது வந்து எல்லா சமூக மக்களும் தான். நம்ம யாரையுமே வந்து தனித்து பார்க்காம எல்லாருமே என் மக்கள், எல்லாமே என் குடும்பம். எல்லா குடும்பத்திலையும் ஒரு எம்எல்ஏ இருக்காருங்கிறத இந்த தடவை நான் உறுதியாக சொல்றேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு எம்எல்ஏ கோபிசன் கண்டிப்பா இருப்போம். அன்னை விஜய் எப்படி வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ பேரனாவோ பார்க்குறாங்களோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு எம்எல்ஏவா கண்டிப்பா எங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும்.